போன வீடியோக்களில் நாம் யாஹூ ஆன்சர்ஸில் எப்படி மற்றவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ யாஹூ ஆன்சர்ஸ் பார்க்குறது மூலமாக உங்கள் இன்கம் எப்படி அதிகமாகும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது, எப்படி உங்கள் ப்ராடக்டை அந்த பதில் மூலமாக ப்ரமோட் பண்ணுறது, இல்லை உங்கள் வெப்சைட்டை எப்படி அந்த பதில் மூலமாக ப்ரமோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்கேருந்து ஒரு கேள்விக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யாஹூ ஆன்சர்ஸில் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 3 months டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாத டைமில் ஒரு நாளைக்கு 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அப்போ 3 மாதத்தில் 490 நாள். ஸோ 450 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. சரி, இது மூலமாக எப்படி உங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? அதாவது இப்போ நியர்லி 3 மாதத்தில் நீங்கள் ஒரு 500 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தா, அந்த 500 கேள்வியும் தினமும் விடுங்க, தினமும் 500 பேர் வேண்டாம், அந்த 500 கேள்விகளையும் ஒரு நாளைக்கு மொத்தம் 250 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் 500 ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, அதில் ஒரு 250 ஆன்சரை பார்க்குறாங்க, சரிங்களா? அப்போது ஒரு நாளைக்கு 250 பேர் பார்த்துருந்தா ஒரு மாதத்துக்கு 7500 பேர் பார்த்துருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 7500 பேர் பார்த்துருந்தா கண்டிப்பாக மாதம் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15 to 30 சேல்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ யாஹூ ஆன்சர்ஸில் நிறைய பேர் ஆன்சர் கொடுக்கறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா இங்கே பார்த்தீங்க இல்லையா, எத்தனை பேர் எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லி. சும்மா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. எந்த ஒரு யூஸும் இல்லாமல் யாரும் இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பின்னாடி பணம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஸோ நம்மளும் அதுக்காக தான் பண்ண போகிறோம். நீங்களும் இனிமேல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாஹூ ஆன்சர்ஸில் ரெகுலராக ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு 1000 இடத்துல ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 15000 பேராவது உங்கள் வெப்சைட்டை பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலமாக ஒரு 50 to 100 சேல்ஸாவது நடந்திருக்கும். ஸோ ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ.